ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கர நேரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்தியாகாரன் புதனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. நல்லா இருக்குங்க. ஊரே உங்களை பார்த்து வியக்க போகுது. ஊரே உங்களை திரும்பி பார்க்க போகுது. உங்களை விமர்சித்தவங்க, உங்களை ஓரங்கட்டியவங்க, உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணவங்க, நையாண்டி பண்ணவங்க, சிரித்தவங்க எல்லாருமே இப்போ மூக்கு மேலே வரல வச்சு நிற்க போகிறாங்க. வாயடிச்சு போக போகிறாங்க. அந்தளவுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது. 7ஆம் இடம் இணக்கமான இடம். 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வராரு. ராசியில் இருந்த கேது 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு கேதுகளால் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு வரியில் சொல்லிடலாம். தடைகள் இருக்காது, அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு அதான முக்கியம். தடைகள் இருக்கக்கூடாது. வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கிட்டே பிரச்சனை இருக்கக்கூடாது. புரிதல் நல்லாயிருக்கும். பழக்க வழக்கத்தில் புரிதல் நல்லாயிருக்கும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, தாய் தாப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, புரிதல் நல்லாயிருக்கும். ஒருத்தரோட பேச்சு மற்றவங்களுக்கு உடனே புரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஈஸியாக காரியங்கள் முடியும். புரிதல் இருக்கும். அதை தான் அண்டர்ஸ்டாண்டிங்பாங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக புரிஞ்சுக்கிறது, அறிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. இன்னும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு கேதுகள் இந்த 7 ராசியில் இருந்ததுனால அந்த இது ரொம்ப தடைப்பட்டு இருந்தது. நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. என்னடா நம்ம நல்லா தானே இருக்கோம், எதுக்கு நம்ம இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், நம்ம சொல்லதே கேட்க மாட்டேங்கிறான், நம்ம நல்லா தானே செய்கிறோம், நல்லா தானே சமைக்கிறோம், எதுக்கு புருஷன் சரியாக சாப்பிட மாட்டேங்காரு. அதுமாரி ஆண்கள் நினைப்பாங்க, நல்லா தானே இருக்கிறோம், தேவையை செஞ்சு கொடுத்துருக்கோம், என் பொண்டாட்டி சாடை கட்டுறா, சரியாக இணங்க மாட்டேங்கிறா. அப்படிலாம் சில பேருக்கு சில சங்கடங்கள் இருந்தது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது. நண்பர்கள் விஷயத்திலும் இருந்து, குடும்பத்திலும் இருந்தது, கணவன் மனைவி உறவில் இருந்தது, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பண்ணுற இடத்துல இருந்தது. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இணக்கம் இல்லாமல் இருந்தது. இணக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ கன்னிராசியில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 60 வயதுக்கு உட்பட்டவருக்கு சொல்கிறேன். ஏன்னா இவங்க தான் சொசைட்டியில் நிறையா இருப்பாங்க, இன்வால்மெண்ட்டில் இருப்பாங்க, காரியத்தில் இருப்பாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிற ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் தான் இருப்பாங்க. அது அவங்க பாடு வீட்டோட போயிடும். அது இருக்கட்டும். இந்த 60 வயசு கீழே இருக்கிறவங்க மற்றவங்ககிட்ட இணங்கி போகிறது, இன்டகிரேஷன், அதில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. பரஸ்பரமாக ஒத்து போக முடியல. நீங்கள் போனாலும் மற்றவங்க உங்களை அவாய்ட் பண்ணாங்க, புறமுது காட்டினானுங்க, பாராமுகம் காட்டினானுங்க. இப்படி நிறைய நடந்துச்சு. எல்லாம் சரியாக போயிடும். ரூட் கிளியர். சரியாக ரூட் கிளியர். நல்ல 100 கிலோமீட்டர் வேகத்தில் கன்னிராசியுடைய காரு போக போகுது. சரியா, எந்த பிரச்சனையும் கிடையாது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ராசிக்கு 5, 6 கூடையவன். பிள்ளைகள் விஷயத்திலையும் உத்தியோகத்திலும் சில பிரச்சனை இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் சில செலவு இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில சுணக்கம் இருக்கும். புரிதல் கம்மியாக இருக்கும். பிள்ளைகள் ஒரு பக்கம் இருந்தால் நீங்கள் ஒரு பக்கம் இருப்பீங்க. அதை சரி பண்ணிட்டு போயிருங்க. அது வீட்டு பிரச்சனை தான். பிள்ளைகள் பிரச்சனைங்கிறது வீட்டு பிரச்சனை தான். ஊர் பிரச்சனை கிடையாது, உலக பிரச்சனை கிடையாது. இப்போ ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனைலாம் சரியாக போச்சு. இந்த ஊரும் உலகமும் உங்களை திரும்பி பார்க்கும், உங்களை வரவேற்கும், பாராட்டும், சீராட்டும். அந்த அமைப்பு கன்னிராசிக்கு வந்துருச்சு. நல்லா இருக்குது. ராகு 6ஆம் இடத்துக்கு வர்றார். கும்பராகு. பேச்சில் ஒரு இனிமே இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சனி பகவான் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் அவர். ஏன்னா அவர் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் தான். அங்கே சாரம் குருசாரம் தான். குருசாரம் தன் சுயசாரம். அடுத்து அவிட்டம், புரட்டாதி, சதயம், அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் இறங்கி வராரு. 1.5 வருஷம் இருப்பார் ராசிக்கு 6ஆம் இடத்துல. நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு அந்தஸ்தை கொடுப்பாரு, பலபலத்தை கொடுப்பாரு, படைபலத்தை கொடுப்பாரு. அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் கீர்த்தி அப்படிம்பாங்க. கீர்த்தி, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. கீர்த்தினா என்ன? புகழ், அந்தஸ்து தான். புகழ், அந்தஸ்து இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆள் புகழப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள், நல்ல வெகுமதி கிடைக்கும். ஆள் தைரியமாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். திரகாத்திரம் இருக்கும். தேக அறைக்கு சிறப்பாக இருக்கும். நல்லா செதுக்கின சிற்ப சிலை மாதிரி இருப்பீங்க. கல்லில் செதுக்கின சிலை மாதிரி இருப்பீங்க. ஒன்றும் ஆகாது. மழைக்கும் ஒன்றாகாது, வெயிலுக்கு ஒன்றாகாது. உடல் தைரியம் நல்லா இருக்கும். குறிப்பாக 40 பேருக்கு உட்பட்ட கட்டிலம் காளைகள்லாம் நல்லா இருப்பீங்க. சரியா, ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சும்மா துள்ளி துள்ளி திரிவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குலப்பெருமை இருக்கும், வீரதீரம் இருக்கும். நல்ல ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. புத்திசாலித்தனமும் இருக்கும். வீரமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். முரட்டு செயலும் இருக்கும். சரியா, நல்லா இருப்பீங்க. சில நேரம் முட்டி மோதி காரியத்தை முடிப்பீங்க. சில நேரம் சைலண்டாக அடிப்பீங்க. இருக்கிற இடம் தெரியாமல் அடிப்பீங்க. காற்று மாதிரி போவீங்க. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பீங்க. காற்று எப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கோ அது மாதிரி கன்னிராசி நேயர்கள் காற்று மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பீங்க. யாரும் உங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விழா நடக்குது, ஒரு பாராட்டு நடக்குதுன்னா கன்னிராசியருடைய கை ஓங்கி இருக்கும். காற்று மாதிரி நிறைஞ்சு எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பீங்க. மௌனமாக இருந்து எல்லா காரியத்திலையும் சக்ஸஸ் ஆவீங்க. வெற்றி காண்பீர்கள். தனச்சேர்க்கை இருக்கும். சரியா, பிறருடைய இதுக்கு பயப்பட மாட்டேங்க. மற்றவங்க இனிமேல் உங்களை ஆட்டி படைக்க முடியாது. பிறரோட ஆளுமையும் உங்கள்கிட்ட இன்னும் செல்லாது. எனக்கு நானே ராஜா, நானே நீதிபதி, நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு நானே நீதிபதினு இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில பேர் சமூகத்தை பயிற்சிக்கிறவங்க, ஊர் வம்பு இழுத்துக்கிறவங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஊரோட ஒத்துப்போங்க. தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தாய்மாமனால் ஏற்றம் இருக்கும்.
உங்களை யாரும் எதுக்க முடியாது. உங்களை யாரும் எதிர்த்தாங்கன்னா நிர்மூலமாயிருவாங்க. சரியா? அந்த அமைப்பு இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் பள்ளியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற எலெக்ஷனில் நீங்கள் நிற்கலாம். ஜனநாயகத்தை செக் பண்ணிட்டு நிற்கலாம். சரியா? இது வந்து கோச்சாரத்தில் 6ல் ராகு வரதுனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அடுத்து சூரியன் செவ்வாய் நிலைப்பாடு நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல 10-11ஆம் இடத்துக்கு வருது. நல்ல அமைப்பு தான். சூரியனும் ராசிக்கு வந்து அடுத்து 10ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து அடுத்து 10-11ஆம் இடத்துக்கு போகும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகள்லாம் வழங்கும். அரசாங்க விஷயங்கள், அரசியல் விஷயங்கள்லாம் மிகச்சாதகமாக இருக்கும். ஒரு சாணக்கியனாக, ஒரு மதிநுட்பம் உள்ளவனாக இருப்பீங்க. எல்லா காயையும் நல்லா நகட்டுவீங்க. அரசியல் விளையாட்டுலாம் உங்களுக்கு இனிமேல் நல்லபடியாக முடியும், சாதகமாக முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ்வுகள் நல்லபடியாக இருக்கும். எதிரிகளால் இந்த பிரச்சனை இருக்காது. எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். பலமும் சாதுரியமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். சரியா? யாருக்கும் முன்பின் அறியாத ஆளுகளுக்கு பணத்தை கொடுத்துடாதீங்க. ஜாமீன் கழுத்து போடாதீங்க. யாருக்கும் ஒரு இது கொடுத்து பின்னிடாதீங்க. சரியா? கவனமாக இருங்க. ஆள் பார்த்து பழகுங்க. என்ன சொல்லுவாங்க? ஆழம் பார்த்து கால் வைங்க. வேலை வாங்குதல் திறமை இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு முதலீட்டாளர் இருக்கிறீங்க, தொழிலாளியாக இருக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறீங்க, ஒரு டீம் லீடராக இருக்கிறீங்கன்னா நல்ல ஆளுகளை வேலை வாங்குவீங்க. அவங்கள சுலுக்கு எடுப்பீங்க. சரியா? நொந்து நூலாக போயிடுவாங்க. என்னடா விட மாட்டேங்கானே இந்த ஆள், பாடா படுத்துறானேன்னு உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பயந்து நடுங்கி இருப்பானுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சாதுரியமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில பேர் ஃபுட் பாய்சன் ஆயிரும். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்டதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இருட்டான நேரத்தில் பார்த்து போகணும். பூச்சி பொட்டா இருக்கிற இடத்துல பார்த்து போகணும். சில விஷ சந்துகளால் பிரச்சனை வரும். அதனால் கன்னிராசினியர்கள் 6ல் ராகு வருதுனால விஷ சந்துகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதனாச்சும் உடம்புல அரிப்பு, தடிப்பு, அலர்ஜிலாம் வரும். வேப்பங்குழந்தை சாப்பிடுங்க. வேப்பங்குழந்தை இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடுங்க. டெய்லி வெறுவயத்தில் சாப்பிடுங்க. 2 இலை வாங்கி சாப்பிடுங்க. 2 இலை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு இருக்கும் அரிப்பு, தடுப்பு, அலர்ஜி. இந்த வண்டு கடிச்சா, மற்ற பூச்சி கடிச்சா அந்த சொறி மாதிரி வரும், அரிப்பு மாதிரி வரும், தடிப்பு மாதிரி வரும். இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேப்பங்குழந்தை சாப்பிடணும். அதுதான் அருமருந்து. இல்லைன்னா கோயிலில் போய் தீர்த்தம் சாப்பிட்லாம். கற்பனசாமி கோயில், இருளாண்டி கோயில், இருளப்பசாமி கோயில், இங்கெல்லாம் போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்லாம். பூசாரி கொடுப்பாரு. சரியா? அந்தந்த ஊரில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த ஊரில் கிராமத்தில் அந்த முக்கியமான கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க. அதுமாதிரி நாகத்தம்மன் கோயிலையும் போய் தீர்த்தம் வாங்கி குடிக்கலாம். நாகம் சர்ப்ப கோயிலையும் போய் தீர்த்தம் வாங்கி கொடுக்கலாம். சில கோயிலில் கொடுப்பாங்க. தீர்த்தத்தை வாங்கி குடிக்கலாம். மந்திரிச்சு விடுவாங்க. இதெல்லாம் செய்யுங்க. வெள்ளி செவ்வாய்க்கு போங்க. சரியா? வெள்ளிக்கிழமை ராகு வேலை மதியம் 12 to 1, 10 to 12. செவ்வாய்க்கிழமை ராகு வேலை 3 to 4:30. இந்த டயத்தில் போகலாம். கற்பனசாமி கோயிலுக்கும் போகலாம். சரியா? கற்பனசாமி, நாகத்தம்மன், இருப்பசாமி கோயில், இது மாதிரி சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். சரியா? அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு அது ஒத்துக்காது. சில பேருக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால் அதுக்கு நான் ஒரு சின்ன வழிபாடை சொல்லியிருக்கிறேன். ஒரு பக்குவத்தையும் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி கேது 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. சிம்மத்துக்கு போகிறாரு. சிம்மத்துக்கு கேது போகிறதுனால என்ன? சூரியன் இப்படி தான் போகிறாரு. ஆளுமே அதிகாரம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆள் அதிகாரமாகவும் இருப்பீங்க. அறநிலைத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, கோயில் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு ஞானம் இருக்கும். சரியா? சில பேருக்கு வந்து கெட்ட பழக்க வழக்கம் தொத்திக்கூட கவனமாக இருக்கணும். போதை பிரியராக இருப்பீங்க. ஏதோ ஒரு போதையை இழுத்துக்கிட்டு அப்படி லாந்திக்கிட்டு இருப்பீங்க. அதனால் போதை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடிக்கிறத குறைச்சிக்கணும். சரியா? கண்ணா பண்ணு குடிக்கிற மாதிரி ராகு கேது செய்வார். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த எப்போயுமே ஆளை அசத்திக்கிட்டே இருப்பார். 12ஆம் இடங்கிறது அயனசேன போகம் தானே, அசத்தும் ஆளை. அதனாச்சும் ஒரு போதை பொருள் இருக்கும். போதை பழக்க வழக்கம் இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். பழக்கம் இருந்துச்சுன்னா லிமிட்டாக வச்சுக்கோங்க. அளவுக்கு மீறி போயிடாதீங்க. அமிர்தம் நஞ்சாயிரும். ஆனால் கையில் காசு பணம் இருக்கும். சரியா? மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எல்லோரும் தன் பேச்சை கேட்கணுன்னு இருப்பீங்க. நல்ல விதமாக இருக்கும். பிறர் உதவிகளுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. சரியா? பிறருக்கு உதவி செஞ்சு கொடுப்பீங்க. தூரதேச பயணம் இருக்கும். தூரதேச யாத்திரை இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் தூரமாக போயிட்டு வருவீங்க. ராமஜென்ம பூமி, காசி, இப்படிலாம் போயிட்டு வருவீங்க. தூரத்துக்கெலாம் போயிட்டு வருவீங்க. வடக்க இருக்கிறவங்க தெற்க வருவீங்க. ராமேஸ்வரம், காசி, இங்கிட்டலாம் போயிட்டு வரலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல கேது வந்து கோயில் குளத்துக்கு அலைய விடுவார். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருக்கும். இந்த ரெப்ரசன்ட் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கூடுதல் அலைச்சல் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். கேம்ப் போகிற மாதிரி இருக்கும். டெபுடேஷன் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அயனசோன போகம் கவனமாக இருக்கணும். சரியா? அதில் கவனமாக இருக்கணும். அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நல்லா இருக்கும். ஓரளவு 12ஆம் இடத்துல இருக்கிற வந்து சூரியன் நிலைப்பாடு ஏற்ற மாதிரி தான் இருப்பார். சூரியன் நல்ல நிலைமையில் வரும்போதெல்லாம் நல்ல பலங்களாக இருக்கும். சூரியன் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துக்கு வரும்போதெல்லாம் நல்ல பலங்களை கேது செய்வார். சரியா? அப்படி பார்க்கும்போது சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது கார்த்திகை மாதம் 6ஆம் இடம் மாசி மாதம், அடுத்து வந்து 10ஆம் இடம் ஆனி மாதம், 11ஆம் இடம் ஆடி மாதம், இந்த மாதம்லாம் நல்லா இருக்கும். கேது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சூரியன் குரு தொடர்பில் வரும்போது, குரு கூட சேர்ந்து இருக்கும்போது
ஆனி மாதம். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார். ஐப்பசி மாதம். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருவார். மார்கழி மாதம். அடுத்த ராசிக்கு 6ஆம் இடம் மாசி மாதம். இந்த மாதத்தெல்லாம் குரு வந்து சூரியன் பார்வைக்கு வருவார். சூப்பராக இருக்கும். அதுபோக சூரியன் வந்து சுக்கிரன் கூட சேரும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி கூட்டி கழித்து பார்த்தோம்னா கேதுவால் எந்த கெடுபலனும் இருக்காது. ஏன்னா ராகு கேதுகள் வந்து அவங்களுக்குன்னு வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாங்க. இப்போ ராகு வந்து சனி பவனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. சனி பவன் கூட 2 வருஷம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அசையாமல் இருப்பார். மெதுவாக தான் போவார். ஆனால் கேது வீடு கொடுத்த சூரியன் மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சுபகிரக தொடர்பு பெறுவார். அந்நேரம் நல்ல பலன்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்துல கேது என்ன பலன்களை கொடுப்பார்? நல்ல பலன்களை. கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தை கொடுப்பார். எந்த அளவுக்கு அலையிறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். ஊர் விட்டு ஊர் போய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். குருவி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். சுப செலவுகள் இருக்கும். சரியா? எந்த அளவுக்கு சொல்லுவாங்களா, ஆத்தக்கட்டு அழுதாலும் ஆதாயத்தோடு அழ விடுமாதிரி எவ்வளோ தூரம் அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கும். சரியா? நடந்த காலங்களுக்கு சீதேவிமாங்க. அது மாதிரி எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு அஷ்டலட்சுமியும் கூட வந்துடுவா. அப்படி ஒரு அமைப்பை கேது கொடுப்பாரு. நல்லா ஒரு ஆன்மீக ரீதியாக செய்வீங்க. சரியா? அலைச்சலையும் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். கேது வந்து அனுபவம், ஞானஸ்தான், ஞானத்தை கொடுக்குறவர். ஞானம்னா என்ன? அனுபவம் தானே. அனுபவம் வந்து ஒரு மனிதனுக்கு முத்த ஞானம் வந்துடும். நல்ல வழியில் முத்தணும். அனுபவம், நல்ல அனுபவங்கள் வரணும். ஒரு மனிதனுக்கு நல்ல அனுபவங்கள் வந்து கூட முதிர்ச்சியாகி அவன் அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போயிடுவான். அதுதான் ஞானங்கிறது. ஸோ அந்த ஞானகாரகன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால அலைச்சலோட அனுபவத்தை கொடுத்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவார். நல்லா இருக்கும். பட்டது நல்லது தெரிஞ்சு, நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். எந்த விஷயத்தில் படணும்னு தெரியும். நல்லதை பட்டால் நல்லதை அனுபவிப்போம், கெட்டதை பட்டால் கெட்டதை அனுபவிப்போம்னு பிரித்து காட்டுவார். அதில் வந்து இந்த போதை பழக்கத்தை விட்டுருங்க. மற்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. போதை பழக்கத்தை விட்டிங்கன்னா நல்ல ஒரு பாதை கிடைக்கும். போதை இல்லாத பாதை நல்ல ஒரு வழியை கொடுக்கும். சரியா? நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ கேது 12ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார். சூரியன் நிலப்பாடுக்கு ஏற்ற மாதிரி. நான் மாத கணக்கில் பிரித்து சொல்லிட்டேன். இடையில வீடியோ போடுவேன். நான் சரியா நேரில் வீடியோ போடுவேன். லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நான் முதல்ல சொல்லணும் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. நம்ம டீம் போதி ஜோடத்தில் நிறைய நம்ம ஸ்டாஃப்லாம் நிறைய கண்டென்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஜாப் ஒர்க் பார்க்குறாங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லலாம்னு நினச்சேன். நான் இப்போ அப்படியே பலனை சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சேனலுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 2000 லைக்னாச்சும் வேணும். பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். சரியா நேரில் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பேர் உதவியாக இருக்கும். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ், ஏற்கனவே பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சரியா நேரில் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெற முடியும். சிறு இடையூறுகள் இருந்தாலுமே நல்லபடியாக பார்க்கப்படும். வட்டாரத்தில் நல்ல பேச்சு வழக்கு இருக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. பயணத்தில் கவனமாக இருக்கணும். தேக அரைக்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இந்த அரிப்பு தடிப்பு இருக்கும்னு கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். குடும்பத்தில் நல்லா கவனமாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க நிம்மதியும் சுகமும் இருக்கும். அதான் முக்கியம். நிம்மதி உங்கள் சாய்ஸ். புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க. பண வரத்து திருப்தியாக இருக்கும். பல வகையிலும் பிறரோட உதவி கிடைக்கும். புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும். அதிகம் இருக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருங்க. தொழில் வியாபாரம் நிதானமாக இருந்தாலுமே நல்லபடியாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி நல்லபடியாக இருப்பீங்க. அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கும். பொறுப்புகளில் வந்து கவனமாக இருக்கணும். சில நேரம் வீண் பள்ளி வரலாம். அதனால் கவனமாக இருங்க. உடன் வேலை பார்க்குறவங்க கிட்ட, குடும்பத்தில் இருக்கட்டும் அனுசரித்து போங்க. கணவன் மனைவி கிட்ட நல்லபடியாக இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்லபடியாக வாழுங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஃபஸ்ட்டு. சித்திரை 1, 2 பாதம் செலவுகள் இருக்கும். சுப செலவு தான் இருக்கும். சொந்த பந்தம் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க. அதனால் மகிழ்ச்சி இருக்கும். பெண்களுக்கு பிறரோட உதவி கிடைக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். மாணவர்கள் நல்லபடியாக படிப்பீங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நல்லபடியாக வரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்த்துருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை தோறும் 18ஆம் படி கருப்பசாமி கும்பிடுங்கள். ஐயப்பனை கும்பிடுங்கள். சாஸ்தாவை கும்பிடுங்கள். ஐயனார் கும்பிடுங்க. புதன்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதனுக்கு வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறதுனால புதன்கிழமை ஐயனார், ஐயப்பன், கருப்பசாமி, சாஸ்தா இந்த 4 தெய்வத்தை ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க. மதியம் 3 to 4:30 போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு. இந்த திசைகள் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேற்கு சனி பகவானுக்கு, தெற்கு வந்து செவ்வாய்க்கு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர் பச்சை, ஆரஞ்சு. நல்ல விதமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. இதெல்லாம் வந்து கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சரியா? அந்த கிரகங்களுக்கு எந்த கிரகம் அந்த % நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நிறங்கள் மாறுபடும். அதிர்ஷ்ட எண்கள் மாறுபடும். இருந்த போதிலும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு வந்து 6ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் உங்களுக்கு ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படும். உத்தியோகம் என்ற விதத்திலையும் அலைச்சல் பிரயாணத்திலையும் வந்து இந்த நம்பர்கள் உங்களுக்கு உதவும். அதாவது அந்தந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நம்பர் மாறுபடும். சரியா? லாட்டரி சீட்டு வாங்குறவங்களுக்கு வந்து 2, 5, 9, 11ஆம் இடம் ஆதிபத்திய விசேஷம் வர்ற நம்பரில் பார்க்கணும். உத்தியோகத்தில் சில காரியங்கள் நடக்கணும். உத்தியோக ரீதியாக நான் ஒரு விஷயத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு அதிர்ஷ்ட நம்பர் வேணும்னா 6ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். சரியா?
அலைச்சல், வியாபாரம், வெளிநாடு போகிறேன், தூரதேசத்துக்கு போகிறேன், இருக்கிற இடம் விட்டு மாறி போகிறேன், பஸ் டிக்கெட் எடுக்கிறேன், ரிசர்வேஷன் பண்ணுறேன், அது மாதிரி லக்கி நம்பர் பார்க்கணும்னா 9 நம்பர் எடுத்துக்கலாம். அந்த அதிர்ஷ்ட எண்கள் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகாது. அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் மாறுபடும். சில பேர் கார் வாங்குறேன் சார், எனக்கு நம்பர் கொடுங்கம்பாங்க. பொதுவாக கார் வாங்கணும்னா என்ன, சுக்கரி நல்லா இருக்கணும், அது மாதிரி அந்த லக்கணத்துக்கு 4 கூடவும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்து அந்த நம்பரை சொல்லணும். அதே மாதிரி அந்த தசா புத்தி நல்லா இருக்கணும். தசாநாதன், லக்கண ரீதியாக 4 கூடையவன், சுக்கிரன், இவங்க 3 பார்த்து தான் அந்த நம்பரை சொல்ல முடியும். ஏன்னா அந்த கார் அப்படின்னா வாகனம், அந்த வாகனத்துக்கு உள்ள கிரகம், அந்த ஆதிபத்தியம், நடப்பு தசா, இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்பர் கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஜோதிடத்தில். சிலர் மொட்டையாக சொல்லிடுவாங்க அதிர்ஷ்ட எண் இது 4, 3ன்றுவாங்க. அது 4, 3 எப்படி சாத்தியப்படுங்கன்னு சொல்லணும். ஓகே நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு கேது பயிற்சிகள் வந்து பல தடைகளை தாண்டி வெற்றி நடையில் போடுவீங்க. தடையெல்லாம் தருந்து விடும். வெற்றி நடை, வீர நடை, வெற்றி மாமுகம் தெரியுது, அந்த வீர மாமுகம் மலருது. அந்த வீர மாமுகம் கன்னிராசியோடைய முகம் வந்து மலரும். ஏன்னா ராசியில் கேது இருந்தார், கேது இருந்து உங்களை ஒரு இது பண்ணிகிட்டே இருந்தார், கவுத்து விட்டுக்கிட்டே இருந்தார். ராசியில் கேது இருந்தாலே சோர்ந்து போயிடும். ஒருத்தன் மட்டும் அசந்தானே, இன்னொருத்தன் ஒசந்தானே சொன்ன மாதிரி நீங்கள் ஆள் அசந்து போய் தான் இருந்தீங்க. கூட இருக்கிறவன் ஒசந்து போயிட்டான். இனிமேல் நீங்கள் ஒசந்துருவீங்க, அவன் அசந்துருவான். 7ஆம் இடத்துல ராகு இருந்தார். கணவன் மணி உறவு பிரச்சனை, டென்ஷன் எல்லாமே இருந்தது. சரியாக போயிடும். மே 18ஆம் தேதியிலேருந்து பெரிய மாற்றம் வரும். பௌர்ணமி தோறும் அம்மனை கும்பிடுங்க. துர்க்கை அம்மன், காளி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரையும் கும்பிடுங்க. 12ஆம் இடத்துக்கு கேறு போனாலுமே விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. போதும். மாதத்தில் 2 நாள் சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி, அந்த வழிபாடு மட்டும் அப்படியே டச்சிலே வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணுமா, சில காரியங்களை பண்ணணும். சரியா? மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடணும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கோயில் குளத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். நம்ம கால்கள் ஆட்டோமேட்டிக்காக கோயிலை நோக்கி நடக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கால்கள் கோயிலை நோக்கி நடக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து தெய்வம் நம்ம வீட்டை நோக்கி வந்துடும். ஏற்கனவே நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குது. கன்னிராசி நேயர்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது. குரு பார்த்துட்டாருன்னா வந்துடும். அடுத்த 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, பார்க்க போகிறாரு. அடுத்த குரு பயிற்சி 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. தெய்வம் வீட்டில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. 4ஆம் இடம் குடும்பம், 2ஆம் இடம் வீடு. குடும்பத்தில் குரு பார்த்துட்டாருன்னா குடும்பத்தில் தெய்வம் வந்து உட்காந்துரும். அந்த தெய்வத்தை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க. தெய்வம் எங்கே இருக்கும்? கோயிலில் தான் இருக்கும். வீட்டில் தெய்வம் இருக்கும்னா கோயில் இருக்க தெய்வத்தை நல்லா போய் கும்பிடணும். அந்த தெய்வத்தை வனம் உறங்கி செய்யணும். நீ என் வீட்டில் வந்து குடியிருக்கிற, நீ என் வீட்டுக்கு வந்துட்ட, என் வீட்லேயே இரு, என் பிரச்சனையை தீரு, என் குடும்பத்தை வாழவை, என் பிள்ளை குட்டிக்கு நல்லதை செய்யு, எனக்கு எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கணும், உன் மனசு வை, மழை போகிற பல வேலைகள்லாம் பனி போல் தீரணும். சரியா? அப்படின்னு நீங்கள் வந்து கோயிலில் வேண்டினீங்கன்னா வீட்டில் இருக்கிற தெய்வம் மனம் கும்பிடும். அது நினைக்கும், நம்ம இங்கே இருந்தாலுமே நம்ம இடத்துக்கு போய் கும்பிட்றானே, நம்ம கோட்டைக்கு போய் நம்மளை கும்பிட்றானே, அப்போவே வீட்டில் இருப்போம். நீ கோட்டையில் கும்பிட்டேன்னா உன் வீட்டில் தெய்வம் இருக்கும். கோட்டைங்கிறது என்ன? கோயில், அந்த இறைவன் வாழும் ஆலயம். ஆலயம் சொல்லுவது தாளமும் நன்று. செய்யுங்க. சரியா? ஓடுங்க. உங்கள் கால்கள் ஓட வேண்டும். உங்கள் கால்கள் கோயிலை நோக்கி நாட வேண்டும். சனிக்கிழமை, மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமி, பௌர்ணமி அன்னைக்கு காளியாத்தா, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இவர் விநாயகர் பெருமான், இப்படி கும்பிடுங்க. புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு கும்பிடுங்க. பெருமாள் கோயிலுக்கு எப்போயும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. சரியா? ஏன்னா ராசிநாதன் புதன், அவரையும் கும்பிடுங்க. மனமும் உடலும் நல்லாயிருக்கும். இப்படி வழிபாடு பிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். 4 கிழமை பார்த்து செய்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 4 கிழமை பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. கோள்கள்னால் என்ன? கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. பார்த்து செய்யுங்க, நல்ல விதமாக இருக்கும். இன்னும் பலன்கள் இருக்கா சார்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா? கலைஞர்கள் எப்படி சார் இருக்கும்னா நல்லபடியாக இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க, ரசிகரோட ஆதரவு இருக்கும், கிடைத்த வாய்ப்பை நழுவிடாமல் இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா? திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரையில் இருக்கிறவங்க, இயலிசை, நாடகம், மியூசிக்கில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சிறிய பட்ஜெட் படம் இருந்தாலும் அது பெரிய லெவலுக்கு போகும். வர வேண்டிய பணத்தொகையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் கைக்கு வந்து சேர்ந்துடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அப்பப்போ அதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. வரன்கள் கொஞ்சம் கிடைக்கும். வரன்கள் இந்த பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடப்பட்டு தான் கிடைக்கும். இருந்தாலும் அந்த கற்பனை சாமி எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு வரன்கள் வந்து சீக்கிரமாக அமையும். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. விவசாயம் நல்லபடியாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே விவசாய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் இணக்கமாக இருங்க. விவசாயிலும் இணக்கமாக இருங்க. அடுத்தவங்ககிட்ட அனுசரித்து போங்க. பக்கத்து தோட்டத்துக்காரன், பக்கத்து வயக்காட்டுக்காரன், இவங்ககிட்ட அனுசரித்து போனே நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் தண்ணி பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். அவன் வயக்காட்டுக்கு பாய்ஞ்சிட்டு தான் தண்ணி உங்களுக்கு வரும். அவங்ககிட்ட அனுசரித்து போனீங்கன்னா அந்த வாய்க்கா பிரச்சனை இருக்காது. வாய்க்கா நீர்வரத்து பிரச்சனை எதுவும் இருக்காது. இருந்தபோதும் தண்ணி வேலைக்கு கிடைக்கும். வேலை ஆட்கள் நல்லபடியாக வருவாங்க. சரியா? வேலையாட்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வேலையாட்கள் ரொம்ப முக்கியம். விவசாயத்துக்கு இன்றைக்கி ஆள் கிடைக்க மாட்டேங்கி, அது பெரிய விஷயம். இந்தியா ஒரு விவசாய நாடு. இருந்தாலும் நிறைய பேர் விவசாயம் பார்க்குறதே இல்லை. எல்லாருமே வந்து ஐடி படிக்கணும், காலேஜுக்கு போகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். எல்லோரும் இன்ஜினியர் டாக்டர் ஆகிட்ட அப்புறம் விவசாயம் படிக்கிறது யார் கலப்பையை பிடிக்கிறது?
நான் ஒரு ஜோசியக்காரன் ஏதோ ஜோசியம் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாரும் ஜோசியம் பார்த்துட்டோம்னா அப்புறம் யார் ஜோசியம் பார்க்க வருவா? அது மாதிரி எல்லாரும் பூசாரி ஆக முடியாது, எல்லாரும் முதல்வர் ஆகிட முடியாது. அது மாதிரி எல்லாரும் வந்து ஐடி கம்பெனியில் போயிட்டு இன்ஜினியராக போயிட்டு டாக்டராக போயிட்டேன்னா விவசாயம் பண்ணுறது யார்? சோறு வேணுமே, 3 நேரம் பசிக்குதே. இப்போ மணி இப்போ வந்து 12:45 போகுது. இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன், கரெக்டாக 1:30க்கு சாப்பிடணுமே, வயிறு கவ்வுமே, அடிவயிறு பிடிச்சி இழுக்குமே, சோத்தில் கையை வைக்கணுமே. நான் சோத்தில் கையை வைக்கணுமா, அவன் சேத்துல காலை வைக்கணுமே, யார்? இந்த விவசாயி. அதனால் விவசாயத்தை எல்லோரும் வளருங்க, விவசாயத்துக்கிட்ட நட்பாக இருங்க. விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய உயிர் ஜீவன்கள். இந்தியா ஒரு விவசாய நாடு. மற்ற நாட்டுக்கெலாம் பொருளாதார சரிவு வந்தாலுமே இந்தியா வந்து பொருளாதார சரிவு சந்திக்கலைன்னா இந்தியா வந்து பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். சரியா? இந்தியா வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிற நாடு. அதனால தான் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரமாட்டேங்கு. அதை நம்ம வந்து நல்லபடியாக வச்சுக்கணும். இப்போ நாளாக விவசாயத்தை அழிக்கிறானுங்க, காடுகரை அழித்து வீடை கட்டுறானுங்க. தயவுசெய்து எல்லோரும் பொது நலத்தோட விவசாயத்தை வாழ வைங்க, விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கள், விவசாய நண்பர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் விவசாயிகளும் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. வாய்க்கால் பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, வீண் வாதத்தெல்லாம் தவிர்த்துருங்க. நல்லபடியாக இருக்கும். சரியா? பண தேவை நல்லாயிருக்கும். நன்சை புன்சை, தோட்டப்பயிர், பணப்பயிர், பல வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? பல வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அரசியல்வாதிகளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? அரசியல்வாதிகள் கொஞ்சம் வாய் அடிக்க தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும், மக்கள் ஆதரவு ஓரளவு தான் இருக்கணும். சரியா? இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை வந்து ஒரு உள்ளன்போடு அழுகிறீங்களோ அந்த அளவு மக்கள் உங்களை ஏற்றுக்குருவாங்க. மக்கள் இன்றைக்கி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. முந்தைய மாதிரிலாம் எல்லாம் மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எல்லோரும் டிவியை பார்க்குறாங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, ஃபோனுங்கை மாதிரி அலையிறாங்க. எல்லாம் நிமிஷத்துக்கு தெரிஞ்சிருது. அதனால் ரொம்ப அந்த அரசியல்வாதிகள்லாம் நல்லா ஒரு இதாக இருந்தீங்கன்னா மக்களுடைய வரவேற்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பலன் சொல்லிகிட்டே இருக்கலாம். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பிடிச்சா இருக்கும், வேலைப்பளு கொஞ்சம் கூட தான் இருக்கும். இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க, கூட இருக்கிறவங்கள. சரியா? ஊதிய உயர்வுலாம் நல்லபடியாக தான் இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கிறவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறனால உத்தியோகத்தை கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி வீட்டில் இருக்கிறாரு. சனி பகவானே ஒரு உத்தியோகத்துக்குள்ள கிரகம் தான். அதனால் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தை தேடுங்க. குறிப்பாக வந்து இந்த உத்தியோகம் ஈஸியாக கிடைக்கும். 6ஆம் இடம் சனி பகவான் வீடுன்னா என்ன? மர வேலை, தச்சு வேலை, கான்ட்ராக்ட் வேலை, சப்கான்ட்ராக்ட் வேலை, இரும்பு வேலை, சென்ட்ரிங் வேலை, கட்டட வேலை, ஜல்லி மணல் வேலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை, ட்ரெஸ்ஸு ஒர்க்கு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது மாதிரி வேலைகள். இதெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸெல்லாம் பார்க்க முடியும். வெட்ட வெளியில் பார்க்குற வேலைகள் எல்லாம் கிடைக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் அந்தளவுக்கு கிடைக்காது. நான் ஏசியில் தான் இருப்பேன், நான் ஐடி கம்பெனியில் தான் வேலை வைப்பேன், ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. வெயிலில் தெரிஞ்சு அலையணும். சரியா? அந்த ஃபீல்டு ஒர்க் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் சனி பகவான் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருங்குங்க. அதுபோக வந்து ஊர் பஞ்சாயத்து போர்டு, நகர சபை, கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கணும், நல்லாயிருக்கும். அதில் இன்ஜினியரு, ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அதில் மக்கள் பணியில் வராங்களே, ட்ரைனேஜ், வாய்க்கால், சீட்டு லைட்டு, இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா இருப்பாங்க அவங்களாம். வெகுஜன தொடர்பில் மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா நேரில் இப்படி தான் வேலை பிரித்து போகும். அது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அந்த கிரகம் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி செயல்பாடை மாற்றும். அதனால் கன்னிராசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களை எப்படி சார் இருக்கும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. புதன் வந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. புதன் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போகிறதால ஐடி கம்பெனியில் போகிறவங்களும் அலைச்சல் இருக்கும். இருக்கிற இடத்துக்கு தூரமாக போவீங்க. அடுத்து 9, 10ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, எழுதுறவங்க, பாடுறவங்க, ஓடுறவங்க, திரிகிறவங்க, திரைப்படத்துறத்தில் இருக்கிறவங்க, கதை வசனம் கலைஞர்கள், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, ஃபேன் கடியில் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் அட்டண்டண்டாக இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம். சரியா? ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலைப்பாடுகளை மாறும். ஒவ்வொரு நேரம் அந்தந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதம் சாதகமாக இருக்கும். இப்படி தான் பலன்கள் வந்து மாதம் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா நேர்களே? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னடா அவனுக்கு எனக்கு நடக்க மாட்டேங்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு சார்ந்த கிரகம் அந்நேரம் நல்லாயிருக்கும். சரியா? இதெல்லாம் கோச்சாரத்தில் தான் சொல்கிறேன். இது போக உங்கள் ஜனன ஜாதக அமைப்பு இருக்குது. இப்போ ஜனன ஜாதகத்தில் ராகு உங்களுக்கு நல்லா இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னிராசியில் ராகு திசை நடக்கும். ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் மத்திய இதில் இருக்கிற நடக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை நடக்கிறவங்களுக்கு நடக்கும். சித்திரையில் பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசுலேயே நடக்கும். கல்யாணம் ஆகிற காலகட்டத்தில் ராகு திசை நடக்கும். சித்திரை நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்தெல்லாம் அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இந்த அடுத்த வரைக்கும் 1.5 வருஷம் நல்லாயிருக்கும். ராகு வந்து நீங்கள் குறிப்பாக கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுப்பாரு. அதுபோக ராகு வந்து லக்கண ரீதியாக லக்கண சுவர்கள் விட்டு இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ராகு வந்து உங்கள் ஜனநாயகத்தில் நச்சின்னு உட்காந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல பலன்களை சூப்பராக கொடுப்பாரு. சரியா? வாரி வழங்குவார். நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ராகு கொடுக்கும்போது கொட்டுன்னு கொட்டுவார். பிரமாண்டம் கட்டுவார், மாஸ் கட்டுவார். சில சினிமா நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகழில் உச்சத்திலே இருப்பாங்க.
அவங்களுக்கு என்னென்னா அது அடுத்து அந்த ராகு நல்ல நிலைமையில் இருப்பார். ராகு சுக்கிரன் புதன் 3 பேர் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. தசாபுத்திகளும் அடுத்தடுத்து நல்ல இதாக இருக்கும். ராகு சுக்கிரன் புதன் தசாபுத்தி நல்லா இருந்து அவங்க கன்னி லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. சரியா? கன்னி லக்கணத்தில் பிறப்பாங்க. கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்தில் கன்னி ராசியில் வந்து அவங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்கன்னா, கன்னி ராசியில் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிறோமே. மிதுன லக்கணம் கன்னி ராசி நல்ல அமைப்பு தான். 4 சந்திரன் இருப்பார், 2 கூட 4ஆம் இடத்துல இருப்பார். இவங்களுக்கு வந்து ராகு சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருந்து இவங்களுக்கு அடுத்தடுத்து சனி திசை புதன் திசை நடக்கும். ஏன்னா இவங்க வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இவங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்குருவோம். இந்த நட்சத்திரம் உங்கள் ராசியில் தான் பிறந்திருப்பாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா இந்த ராகு திசையிலேருந்து நல்லாயிருக்கும். சரியா? ராகு திசை குரு திசை சுமாராக இருக்கும். அதுக்கு சனி திசை புதன் திசை பிச்சு உதறிடும். ஒரு 40 வயசுக்கு மேலே ராஜாவாக இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே ராஜாவாக இருப்பாங்க. இந்த சனி திசை புதன் திசை வந்து பிச்சு உதறும். ஏன்னா ராசிக்கும் கன்னி ராசிக்கும் மிதுன லக்கணத்துக்கும் சனியும் புதனும் வாரி வழங்குவாங்க. சரியா? இப்படி தாங்க இன்றைக்கி ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர் கடந்த ஒரு 20-25 வருஷமாக அப்படியே நிலையாக நிற்கிறான் ஃபீல்டில் அப்படின்னு நடிக்க ஆள் இல்லைன்னா அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். சத்தியமாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சத்தியமாக அந்த ராசி லக்கணத்துக்கு ஒரு கேந்திரம் இருக்கும். ராகு சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. திரைப்படத்துறையில் இருக்கணும்னா இவங்க 3 நல்ல நிலைமையில் இருக்கணும். ராகு திசை நடக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் சினிமா என்ட்ரி ஆகும்போது ராகு திசை நடக்கும். கரெக்டாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான். ராகு திசை நடக்கும்போது ஒரு 18 வயசு ஆகும். சித்திரை நட்சத்திரத்தில் எப்படி ஒரு 5-6 வருஷம் இருக்கும், ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அடுத்து ராகு 18 22 கரெக்டாக ஒரு 18 வயசில் உள்ளுக்கு வருவான். கொஞ்சம் வயசில் உள்ளுக்கு வந்துடுவான். அடுத்து வந்து குரு திசையில் மத்தியமமாக போகும். குரு திசை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா கன்னிக்கும் மிதுனத்துக்கும் குரு வந்து கெடுக்க மாட்டார், ஓரளவு பொருளாதாரத்தை கொடுப்பாரு. அதுக்கடுத்து சனி திசை வரும். ஒரு 35 வயசுக்கு மேலே வரும். அடித்து பரட்டி எடுப்பான். 35 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அருமையாக இருக்கும் அந்த சனி திசை புதன் திசை. இப்படித்தான் பலன்கள் போகும். சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து ஜனன ஜாதக தசாபுத்தி அடிப்படையில் நடக்கிற அமைப்புகள். இதுபடி தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் தனி மனிதனுக்கு வந்து ஏற்றம் இருக்கும். இந்த கோச்சார பலன்களை பொதுவாக சொல்கிறது. சரியா? பொதுவாக வந்து மீட்டிங் பேசுகிற மாதிரி தான். இந்த கட்சியில் மீட்டிங் பேசுவாங்களா அது மாதிரி தான். உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்கிற மாதிரி தான். தனிப்பட்ட மனிதனுக்கு செய்கிறது வந்து வீடு தேடி வந்து உதவுற மாதிரி. ஸோ இப்படி பலன்களை வந்து நீங்கள் பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பலன்கள் நிற்கும். ஓகே நேர்களே, தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். சரியா? கன்னி ராசிக்கு நல்லா தான் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் பேச முடியாது. நல்லா இருக்கு போதே இவ்வளோ தூரம் பேசுகிறேன். உங்களை லைக் பண்ணுறேன். சரியா? லைக் நல்லா இருக்குது. கன்னி ராசி எல்லோரும் நேசிக்கிறாங்க. நேசிக்க போகிறது தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். நீங்களும் எங்களை லைக் பண்ணுங்கள். அந்த யூடியூப்பில் வந்து லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள். லைக் நிறையா கொடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன். சாதக பாதத்தை சொல்லிடுவேன். நான் உங்களை குளிர வைக்கணும்லாம் வீடியோ போட மாட்டேன். உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை குளிர வைக்கணும், அதெல்லாம் என் வேலையே கிடையாது. உள்ளதாக சொல்லுவேன். அதுக்கு சில உதாரணத்தோடு சொல்கிறேன். நான் ஜாதகம்லாம் எடுத்து வச்சு பேசலை. அந்த ஃப்ளோவில் வரும் நமக்கு. ஏன்னா தெரிஞ்சு போயிடும் நமக்கு. இறைவன் அருளால் அனுபவத்தால் எந்தெந்த கிரகங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அந்த காலகட்டத்தில் ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா இன்னும் சில மாற்றங்கள்லாம் நடக்கும். எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள்லாம் வரும். அதுக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு இந்த வீடியோக்களை சொல்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்தை சொல்லிட்டாலும் உங்களுக்கு வந்து திகட்டிடும், மனசுலேயும் நிற்காது. சரியா? எதையும் திணிக்கக்கூடாது. இயற்கை அதுவாக நடக்கணும். வாழ்த்துக்கள். சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். இறைவன் அருளால் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.